இதுவரைக்கும் சிக்கனில் தான் பட்டர் சிக்கன் செஞ்சுருப்போம். ஆனால் பாயில்டு எக் வச்சு பட்டர் எக் பண்ணியிருக்கீங்களா? செய்யலாமா? இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 3 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு கருப்பு ஏலக்காயும் ஒரு பே லீஃபும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 10 முந்திரி பருப்பு, 1 இன்ச் அளவில் இஞ்சி துண்டு ஒரு பீஸும், ஒரு 7 பூண்டு பல், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு பட்டரும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி லிடை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வெந்து இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குக்கிங் ஆயிலும் இதோட சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. தென் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த 4 முட்டையை ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்த முட்டையை இந்த மசாலாவில் போட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மசாலாவில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா அந்த கருப்பு ஏலக்காயும் பேலீஃபை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டவாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பாயில்டு எக்கை இந்த மசாலா கூட போட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக டோஸ்ட் பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஆறின தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை ஒரு வடிகட்டியில் ஊற்றி அந்த கப்பு எல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கிற இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பவுலில். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கிரேட் பண்ண இஞ்சியும், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக சாப் பண்ணி பட்டரில் இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க இந்த தக்காளி பியூரியை இதோட ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எக்கு, அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பதிவாக தான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சுகர், கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் பட்டர் சிக்கன் டேஸ்ட்டில் பட்டர் எக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட பரோட்டா, சப்பாத்தி இது கூட ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.